பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட கவலைகளில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த பாதையில் நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்ணீர், வேதனை, கவலை, துக்கம், வியாபம் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் பெட்டிஷன் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பங்களை தேவனுக்கு செலுத்துங்க. அப்படி நீங்கள் செலுத்துவீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போஸ்டர்ஸ் பார்க்குறோம். போஸ்டர்ஸ்னால் மரண உலங்கள், சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் மறித்து போகிறாங்க, இல்லை நிறைய அந்த 40s இருக்கிறவங்க நிறைய பேர் மறிக்கிறாங்க. நிறைய மரணங்கள் சம்பவிச்சுக்கிட்டு இருக்கு. எதனால்? அநேகர் கஷ்டம், கவலை, வேதனை, துக்கத்தினால அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவர்களுக்கு தெரியல. கடினமான பாதையில் எப்படி பொறுமையாக இருந்து வெற்றியின் பாதையில் நடக்கிறதுன்ற அவர்களுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கள் ஜீவனையே அவங்க இழந்து விடுறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. தகப்பன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேறு எங்கேயும் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஸோ நம்ம தான் தேவனுடைய பண்ணை, மாளிகை, வீடாக இருக்கிறோம், ஆலயமாக இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும், இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், சமாதானத்தை தருவார், நம்மளை வெற்றியின் பாதையில் நடக்க செய்வார். ஆமென்.